the complex number z equal to அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரஷன் ஒன்று நம்மள்ட்ட கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் போடணும். நியூமரேட்டரில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரெக்டாங்குலர் ஃபார்மெட்டில் இருக்குது, டினாமினேட்டரில் போலார் ஃபார்மெட்டில் இருக்குது. 2022 கேட்ட கொஸ்டின், 2023 கேட்ட கொஸ்டின். ஓகே, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் பண்ணணும். அப்போ ரெண்டுமே சேமாக இருந்தால் தான் நம்ம சம்ம சால்வ் பண்ண முடியும். இப்போ டினாமினேட்டர் அப்படியே இருக்கட்டும், நியூமரேட்டரில் ரெக்டாங்கிள் இருக்குல்ல, அதை மட்டும் போலாராக மாற்றுவோம். அப்போ போலாராக மாற்றணும் அப்படின்னா I-1 which is equal to R into cos theta plus I sin theta. இதுதான் போலார் ஃபார்மெட்டு. இங்கே நம்மளுக்கு எக்ஸுங்கிறது யாருன்னா ரியல் பார்ட்டு -1, ஒய் வந்து இமேஜினரி பார்ட்டு, ஆன்சர் 1. அப்போ நம்மளுக்கு ஆர் ஃபைண்ட் பண்ணணும்னா ஃபார்முலா இருக்குது, √(x² + y²). அப்போ நம்மளுக்கு ஆன்சர் 2ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு தீட்டா ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபார்முலா π - ஆல்ஃபா. இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட் நம்மளுக்கு, அதனால π - ஆல்ஃபா அப்படின்னு எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு π - tan inverse ஆஃப் மாடுலஸ் ஆஃப் y/x. ஓகே, இதுதான் ஸ்ட்ரக்சர், தீட்டாவோட ஸ்ட்ரக்சர். அப்போ தீட்டா ஈக்குவல் டு π - tan inverse ஆஃப் 1ன்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர் π - π/4 அப்படின்னு போட்டுக்கலாம், 45 டிகிரி. அப்போ சிம்பிளிஃபை பண்ணோம்னா தீட்டா ஈக்குவல் டு 3π/4. அப்போ நம்மளுக்கு ஆரோட ஆன்சர் இருக்குது, தீட்டாவோட ஆன்சரும் இருக்குது. அப்போ அவங்க என்ன எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க, I-1 டினாமினேட்டரில் cos π/3 ப்ளஸ் I sin π/3. ஓகே, அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம், நியூமரேட்டரை போலார் ஃபார்மெட்டில் மாற்றுறோம். அப்போ நியூமரேட்டர் போலார் ஃபார்மெட்டுக்கான ஸ்ட்ரக்சர் நம்மள்ட்ட இருக்குது. அப்போ ஆறுங்கிறது யார், √2. நெக்ஸ்ட்டு தீட்டாக்கு பதிலாக 3π/4. அப்போ cos 3π/4 ப்ளஸ் I sin ஆஃப் 3π/4. ஓகே, டினாமினேட்டரில் அதில் நம்ம எந்த சேஞ்சுமே பண்ணலை, என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதிக்கிற வேண்டியதான். cos π/3 ப்ளஸ் I sin π/3. ஓகே, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். நம்ம வேணால் யூலர் ஃபார்மெட்டில் வேணால் மாற்றிக்கிடுவோம், அதில் மாற்றினோம்னா இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லை நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே சால்வ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அப்போ therefore √2, இந்த மாதிரி ரெண்டு போலார் ஃபார்மெட்டு டிவைடில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆங்கிளை மட்டும் மைனஸ் பண்ணால் போதும். அப்போ cos ஆஃப் 3π/4 மைனஸ் π/3 ப்ளஸ் I sin ஆஃப் 3π/4 மைனஸ் π/3. ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஆன்சர் கிடைச்சோம். அப்போ √2 இன்ட்டு cos ஆஃப், இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிற வேண்டியதான். அப்போ 9π - 4π/12 ப்ளஸ் I sin ஆஃப் சேம் ஸ்ட்ரக்சர் 9π - 4π/12. நெக்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணோம்னா √2 ஆஃப் cos ஆஃப், இதை சால்வ் பண்ணோம்னா 5π/12 ப்ளஸ் I sin ஆஃப் 5π/12. ஓகே, இதுதான் ஃபைனல் ஆன்சர்.